ஆசை யாரை விட்டதோ உன்னொற்ற தமிழ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஏய் நிம்மதி, என்னது இது? மாப்பிள்ளைய தமிழ்ல பேரு சொல்லி கூப்பிட்டு இருக்க. அதுவும் இல்லாம கூட என்னமோ கூப்பிட்டியே, அதுல என்னது? அசிங்கமா இல்ல உனக்கு? ஒழுங்கா வாங்க போங்கன்னு கூப்பிடு. அப்படியா? நல்ல வேலை ப்ரோனா என்னன்னு தெரியல அப்பாக்கு, இல்லைன்னா செத்துருப்பேன். தம்பி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. அவ இப்படிதான் ஏதாவது பேசுறேன்னு துடுக்கா பேசிட்டு இருப்பா. மன்னிச்சிருங்கப்பா. இல்ல பரவாயில்லப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க போங்கப்பா. நிம்மதி ரூம்ல உட்காந்து பேசுங்க. நீங்க தனியா பேசணும்னு ஆசைப்படுவீங்கல்ல, போங்க. ஆமாங்க, வாங்க நம்ம நிச்சயதார்த்தத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்க, வரேன். நிச்சயதார்த்தமே வேணாம், எனக்கு கல்யாணமே வேணாம், இந்த மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டு இருந்த என் பொண்ணா இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு மாப்பிள்ளைய கையோட ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அப்பா கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. என் பொண்ணு கண்ணை திறந்து வச்சுட்ட. ஏங்க, ஆனா நீங்க வேற லெவலுங்க, பயங்கரமா சமாளிக்கிறீங்க. எங்க அப்பாவை சமாளிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாருங்க, அவர் முன்னாடி தான் உங்களை தமிழ் ப்ரோன்னு கூப்பிட்டேன், ஆனா ப்ரோன்னு கூப்பிட்டது கூட அவருக்கு ரெகக்னைஸ் ஆகல. ஓஹோ, அதான் சமாளிக்கிறது ஈஸின்னு சொல்றீங்களே. அப்ப உங்க கல்யாண மேட்டரை அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம்ல? ஏங்க, நாளைக்கு நியூஸ் ஹெட்லைன்ல நிம்மதி என்ற பெண் வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டதால் அவரது பெற்றோர்களே அவளை எரித்துக் கொன்றனர். துக்கம் தாங்க முடியாத காரணத்தினால் அவளது காதல் கணவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான்னு ஹெட்லைன்ல வரதுக்கா? ஏங்க, எனக்கு ஒரு டவுட்டு. உங்களை எரிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னீங்க, ஓகே. அது என்னங்க, துக்கம் தாங்க முடியாத காரணத்தினால் அவளது காதல் கணவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்னு இந்திரனையும் எழுக்கிறீங்க? பின்ன நான் இல்லாத இந்த உலகத்துல அந்த எரும மாட்டுக்கு மட்டும் என்ன வேலை? நான் எங்க போனாலும் அவனையும் பின்னாடியே கூட்டிட்டு போவேன். ஏன்னா நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. அப்படி எங்க போனாலும் நான் அவனை கூட்டிட்டு தாண்டா போவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். உள்ள வரலாமா? வேணான்னு சொன்ன அப்படியே போறியா? வாடி உள்ள. இல்ல, ரெண்டு பேரும் ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நான் வேற எதுக்கு சிவ பூஜையில கரடி புண்ண மாதிரி, அதான் கேட்டுட்டு வந்தேன். ஏண்டி, நியாயமா பார்த்தா நான் தாண்டி உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சிவ பூஜையில கரடி புண்ண மாதிரி உட்கார்ந்துருக்கேன். வாடி உள்ள. சார், இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. உங்க காஃபிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கொடுமையை நான் யார்கிட்ட சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன்? இவளே இவகான்னு கூப்பிட்டதுக்கே அன்னைக்கு திட்டுனேன், இன்னைக்கு சார் மேடம் வேற. கடவுளே. அக்கா, இவக கிட்ட நான் அந்த விஷயத்த பத்தி கேட்டேன்க்கா. நீங்க சொன்னீங்களே லவ் பண்ற பையனை உரிமையா வாடா போடான்னு கூப்பிடணும்னு. ஆனா இவக இன்னொரு விஷயம் சொன்னாங்கக்கா. என்ன சொன்னாங்க உங்க அவக? அக்கா, நம்ம லவ் பண்ற பையனையோ இல்ல நம்ம கல்யாணம் கட்டிக்கிட்ட வீட்டுக்காரையோ தான் நம்ம எங்க வாங்க போங்கன்னு கூப்பிட முடியும். இதுவே நான் வேற யாரையாவது அப்படி கூப்பிட முடியுமா? இப்போ இந்திரன் அண்ணாவ அண்ணா இங்க வாங்க, அண்ணா போங்க அப்படித்தானே கூப்பிடும். ஆனா என்னால இவகால மட்டும் தானே ஏங்க உட்காருங்க அப்படின்லாம் சொல்ல முடியும். நீ சொல்றதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் புஷ்பா. ஆனா என்னால இந்திரனெல்லாம் அப்படி கூப்பிட முடியாது. அந்த எரும மாட்டுக்கு இந்த மாதிரி அதே போதும். அக்கா, இன்னொன்னு சொல்லவா? நீங்க மட்டும் இந்திரன் அண்ணாவா அவகா இவகான்னு கூப்பிட்டீங்கன்னா சத்தியமா கேவலமா இருக்கும்க்கா. உங்களுக்கு இதுதான் செட் ஆகும். ஆமால, உங்க ரெண்டு பேரையும் வச்சு எங்க ரெண்டு பேரையும் யோசிச்சு பார்க்கலாமா? லட்டு, என்னங்க வந்துட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் காஃபி எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கீங்க. காஃபி எல்லாம் இருக்கட்டும். ஆமா, இன்னைக்கு என்ன லட்டு ரொம்ப அழகா இருக்க? நீங்க என்ன ரொம்ப அன்பா பாசமா கவனிச்சுக்கிறீங்கல்ல, அதான் நினைக்கிறீங்க. அப்படியா? இந்த அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் லட்டு. கிஃப்டா? நீங்களே எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டுங்க. அதுக்கு மேல பொருள் எல்லாம் எனக்கு தேவையா என்ன? போதும் 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 போதும். புஷ்பா, ஏன்டி நிப்பாட்டின? ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறது சத்தியமா நல்லா இல்ல. நீங்க எப்போது போலயே பேசுங்க. ஏய் இருடி, இந்த எரும மாடு நேர்ல தான் ஏதோ வாங்கி தராது, அட்லீஸ்ட் கனவுலையாவது ஏதோ கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதையாவது நான் வாங்கிக்கிறேனே, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஓகே ஓகே, ஆனா ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, எங்களால எல்லாம் பார்க்க முடியலப்பா சாமி. உங்க ரெண்டு பேரையும் மட்டும் நாங்க டெய்லி எவ்வளவு நேரம் பாக்குறோம், அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? போடி வேலையை பார்த்துட்டு. என்னங்க, ஏதோ கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்களேங்க, கிடுங்க. தரலாம் தான் லட்டு இருந்தேன். ஆனா என்னை விட ஒரு பெரிய gift இந்த உலகத்துல உனக்கு எதுவுமே இல்லைன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி லட்டு மனசார அந்த gift உனக்கு தருவேன்? ஆமாங்க, உங்களை விட பெரிய கிஃப்ட் எனக்கு எதுவும் இல்ல. ஆனா இருந்தாலும் நீங்க வாங்கிட்டு வந்தது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல. பரவாயில்ல, கொடுங்க, நான் பாக்குறேன் என்னன்னு. கண்டிப்பா அந்த gift வேஸ்ட் ஆகாது லட்டு. நாளைக்கு என் கூட என் ஆபீஸ்ல வேலை பாக்குற காவியாக்கு பர்த்டே. நான் அந்த gift அவளுக்கு பிரசன்ட் பண்ணிடுறேன். அவளுக்கு அந்த gift பிடிக்கும்னு ஒரு தடவை என்கிட்ட சொன்னா, அது அவளுக்கு கண்டிப்பா பிடிக்கும் லட்டு. ஏண்டா ரப்பர் பேண்ட்
பேன் வாயா, குத்துக்கல்ல மாதிரி பொண்டாட்டி நீங்க ஒருத்தி நின்னுட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை ஏங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டா நீ இருக்கிற கிஃப்ட் எல்லாம் கொண்டு போய் உன் ஃப்ரெண்டு காவியாக்கு கொடுக்குறேன், ரம்யாக்கு கொடுக்குறேன்னு கதை விட்டுட்டு இருக்க. லட்டு, என்னை விட ஒரு பெரிய gift இந்த உலகத்திலே இல்லைன்னு சொன்னியேமா. டேய், இன்னொரு வாட்டி லட்டு லுட்டுன்னு அப்படியே நசுக்கி பூண்டி ஆக்கிடுவேன் பாத்துக்கோ. நினைச்சு பார்க்கவே கேவலமா இருக்கே. நிம்மதியக்கா, ஆனா நீங்க வேற லெவல்க்கா. அந்த ரப்பர் பேண்ட் வாய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புஷ்பா, காஃபியை கொடுத்துட்டு சீக்கிரம் வாமா. தம்பியும் நிம்மதியும் தனியா பேசுவாங்கல்ல. ஷோ, இவர் வேற கதை புரியாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தம்பி, அப்பா கிட்ட இப்பதான் தம்பி ஃபோன் பண்ணி பேசினேன். 17ஆம் தேதியே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. அதனால ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகணும் தம்பி. நாளைக்கு போலாங்களா? ஐயோ அப்பா, எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து ட்ரிப் அனுப்புறாங்க. ஒரு 2 நாள் ஆகும் நான் வரத்துக்கு. ஐயோ தம்பி, என்ன இப்படி சொல்றீங்க? டைம் இல்ல தம்பி. கொஞ்சம் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிட்டு வாங்கல. நிச்சயதார்த்தம்னு சொல்லுங்க தம்பி, அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆமா சார், அப்பா சொல்ற மாதிரி கேன்சல் பண்ணிடுங்க. நிச்சயதார்த்தத்தெல்லாம் வச்சுட்டு வேற ஊருக்குலாம் போய் மாட்டு தண்ணி எல்லாம் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் சளி பிடிக்கும், தேவையில்லாம உடம்பு சரியில்லாம போகும். நம்ம ஜூனியர் பொண்ணு கிடைக்கிற கேப்லாம் கெடா விட்டுறா. புஷ்பா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடி. ஓகே மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறேன். நிம்மதி, மாப்பிள்ளை கிட்ட நீயாவது எடுத்து சொல்லுமா, ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்லு. ப்ரோ, ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வாங்க ப்ரோ, ஃபன் பண்ணலாம். என்னமா இது? கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய ப்ரோ ப்ரூன்னு கூப்பிட்டு இருக்க. அழகா வாங்க போங்கன்னு கூப்பிடு. வாங்க போங்கன்னு என் புருஷனையும் என்னால கூப்பிட முடியாது. இதுல அடுத்தவ புருஷனெல்லாம் வேற நான் கூப்பிடணுமா? அடடடடடே, தம்பி எப்ப வந்தீங்க? வாங்க வாங்க. வாங்கம்மா, நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. சரிப்பா. புஷ்பா, என்னடி மச மச நின்னுட்டு இருக்க? தம்பிக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? அம்மா, நீ என்ன காஃபி கப்ப கையிலே வச்சுட்டு நின்னுட்டு இருக்க? காஃபியே கொடுக்கலையா தம்பிக்கு? சரி, என்னடி ட்ரெஸ் இது? அவர் வந்திருக்காருன்னு தெரியுது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட மாட்டியா? போய் பட்டு புடவை கட்டிட்டு வா போ. சுடரு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? மாப்பிள்ளை தம்பி வந்தாருன்னா தங்க புஷ்பத்தை ஏண்டி ட்ரெஸ் மாத்த சொல்ற? நிம்மதி தானடி பட்டு புடவை கட்டிட்டு வரணும். அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க பேசாம இருங்க. அம்மா, சாரி வந்திருக்கு, நான் எதுக்குமா ட்ரெஸ் மாத்தணும்? நிம்மதி, நீ என்னடி பார்க்க கூடாதத பார்த்த மாதிரி இப்படி பேரஞ்சு உட்காந்துருக்க? பார்க்க கூடாதத பார்க்கலமா, கேட்க கூடாததெல்லாம் கேக்குறேன். ஆமா, உனக்கு இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்ற? அதான், இவ ஒரு பைத்தியம். இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. தம்பி, நீங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வாங்க தம்பி. நாளைக்கு கண்டிப்பா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். தைக்கலாம் கொடுக்கணும்ல. சரிங்கப்பா, நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறேன். யார் யாரெல்லாம் போறோம் ட்ரெஸ் எடுக்க? எல்லாருமே போறோம்ப்பா. கண்டிப்பா தங்க புஷ்பமும் வருவா. தம்பி வாங்கப்பா, கை கழுவுங்க, சாப்பிடலாம். ஐயோ, இவ்வளவு நேரம் நீங்க பேசினதுலயே என் வயிறெல்லாம் நிறைஞ்சிருச்சுமா. இதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். நம்ம நாளைக்கு காலையில கடையில மீட் பண்ணலாம். நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி, நாங்க எல்லாரும் கார்ல வந்துருவோம். நீங்க டைரக்டா கடைக்கே வந்துடுறீங்களா? சரிங்கப்பா. புஷ்பா, உனக்கு அம்மாவை பார்த்தா வித்தியாசமா தெரியல? ஆமாக்கா, என்னமோ தெரியல. அம்மா ஏதோ உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற மாதிரியே இருக்குக்கா. ஆமாண்டி, ஆனா என்னமோ இருக்குடி. இல்லன்னா அம்மா இப்படி பேச மாட்டாங்க. சரிக்கா, நம்ம அம்மா தானே, விடுங்க பாத்துக்கலாம். சரி தூங்கலாம்க்கா, காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நீ தூங்கு புஷ்பா, நான் இந்திரன் கிட்ட பேசணும். நாளைக்கு அவனையும் கடைக்கு வர சொல்லலான் இருக்கேன். ஓ சரி சரி. அப்புறம் நீ மட்டும் ஆள் கூட இருப்ப, ஏன் அங்க வர வேணாமா? வரட்டும் வரட்டும், நான் ஒண்ணுமே சொல்லலக்கா. ஹலோ, சொல்றி. டேய், நாளைக்கு என்கேஜ்மென்ட்க்கு ட்ரெஸ் எடுக்க எல்லாரும் போறோம்டா, நீயும் வரியா? ஏய், என்னடி விளையாடுறியா? நானே இங்க தலைமுறை வாய் உள்ள உட்காந்துருக்கேன். இப்பதான் அங்க வாங்கி வான்னு கூப்பிட்டு இருக்க. காலையில வாங்கி கட்டிக்கிட்டது பத்தலையா உனக்கு? டே ப்ளீஸ்டா, நீயும் வாடா, எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுடா. ஏண்டி, அதெல்லாம் ஒரு என்கேஜ்மெண்ட், அதுக்கு நான் ட்ரெஸ் வேற வந்து செலக்ட் பண்ணி தரணுமா? போடி, எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு வந்து நில்லு. சீப்பா, என்கிட்ட பேசாத, போன வை. போன் வைக்காத. என்னால மறுபடியும் உன்னை சமாதானப்படுத்த எஃப்எம்க்குள்ள கால் பண்ண முடியாது. ஒழுங்கா பேசிட்டு வை. சரி புரியுது, வச்சு தொலை, நானே போய்க்கிறேன் நாளைக்கு. என்னக்கா, என்னாச்சு? எக்ஸ்பெக்ட் தான் பண்ண, இததான் சொல்லுவான்னு. அதே தான் சொல்லியிருக்கான், வர முடியாதுன்னு சொல்லிட்டான். இதுக்கு பேசாம நாங்க கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கலாம் புஷ்பா. கடுப்பா இருக்கு. விடுங்கக்கா, எல்லாம் கொஞ்சம் நாள்ல சரியாயிடும். பாப்போம். சரி பாடு, தூங்கலாம். எல்லாரும் வந்தாச்சுல. அவங்களுக்கு தேவையானது அந்தந்த செக்ஷன்ல போய் சீக்கிரமா பார்த்து எடுங்க. தன்மை, நீயும் மாப்பிளையும் உங்க 2 பேருக்கு தேவையானதை எடுத்துக்கோங்கம்மா. நாங்க 4 பேரும் ஒண்ணா போறோம். சரிம்மா. உடனே சரின்றவா.
ஒரு தங்கச்சிக்கு செலக்ட் பண்ணி கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது. உனக்கும் புருஷனுக்கும் வந்தா போதும்ட்டு போயிடுவல. ஏ லூசு, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-5 எடுத்து வை. லாஸ்டா வந்து நான் ஃபைனலைஸ் பண்ணி தரேன். போய் தொலை. நிம்மதி, நீ மாப்பிள்ள தங்க புஷ்பம் எல்லாரும் போய் பாருங்க. நானும் அப்பாவும் எங்களுக்கு தேவையானதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா உங்ககிட்ட வரோம். சரிம்மா. ஏங்க வாங்க போலாம். ஏய், இதாண்டி உனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ். நீயும் அவரும் போய் செலக்ட் பண்ணுங்க. நான் தனியாவே பாத்துக்கிறேன். ஐஷிஷு அக்கா, அதெல்லாம் வேண்டாம். அம்மா யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். நம்ம 3 பேரும் ஒன்னாவே போலாம். அதெல்லாம் அம்மா வர லேட் ஆகும்டி, பாத்துக்கலாவா? இப்ப நம்ம எதை செலக்ட் பண்றது? எதை பார்த்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே. எல்லாரும் ஜோடி ஜோடியா போய் செலக்ட் பண்றாங்க. நம்மளுக்கு செலக்ட் பண்றதுக்கு தான் இங்க யாருமே இல்ல. கிரீன் எடுக்கலாமா பிங்க் எடுக்கலாமா? பிங்க் எடு பொண்டாட்டி, அதுதான் உனக்கு நல்லா இருக்கும். கரெக்ட். ஆமா. யார் இப்ப பேசுனது? ஹாய். டேய், என்னடா வரமாட்டேன்னு சொன்ன, டக்குனு வந்து நிக்கிற. மனசு கேட்கலடி, ஆசையா நீ வர வான்னு கூப்பிட்டியா, அதான் யோசிச்சு பார்த்தேன். சரி உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு பட்டுன்னு வந்து நின்னுட்டேன். சரிடி, நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் இல்ல, நீ சீக்கிரம் உனக்கு பிடிச்சதெல்லாம் எடு. நானும் செலக்ட் பண்ணிட்டு கிளம்புறேன்டி, யாராவது பாத்துட்டு போறாங்க. சரிடா, ஓகே. நீ என்ன பண்ற, அந்த லேடிஸ் ட்ரையல் ரூம் இருக்குல்ல, அதுக்கு சைடுல ஒரு படிக்கட்டு இருக்கும், அங்க நில்லு. நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துட்டு வேகமா அங்க வரேன். நீ அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு. சரி ஓகே, லேட் பண்ணாத, சீக்கிரம் வா. என்னங்க, நீங்க நிச்சயத்துக்கு என்ன போட போறீங்க? நார்மலா பேண்ட் ஷர்ட்டா இல்ல கோட் சூட் மாதிரி போட போறீங்களா? நார்மலா பேண்ட் ஷர்ட் தாமா, கோட் சூட்லாம் எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. சரி, அப்ப வாங்க நம்ம அந்த செக்ஷனுக்கு போலாம். இரு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உனக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறோம். எனக்கா? எனக்கு எதுக்குங்க ட்ரெஸ்? மாப்பிள்ள நீங்க, பொண்ணு நிம்மதியாக்கா, உங்க 2 பேருக்கு ட்ரெஸ் எடுத்தா பத்தாதா? நாங்க எதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்? பிச்சு நான் தான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் உனக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறோம். என்னங்க, ஏற்கனவே ஹாஃப் சாரி எல்லாம் கட்டாம நிறைய வச்சிருக்கேங்க. நான் அதே போட்டுக்கிறேன். எனக்கு எதுவும் வேணாமே ப்ளீஸ். மேடம், என் கூட வந்தா மட்டும் போதும். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் செலக்ட் பண்ணா மட்டும் போதும், ஓகேவா? அதுவும் இல்லாம என்ன எப்ப பாரு ஹாஃப் சாரினே போட்டுட்டு இருக்க? இந்த சுடிதார் ஜீன்ஸ் எல்லாம் போட மாட்டியா? ஐயோ, சுடிதார் கூட பரவாயில்ல, ஜீன்ஸா? எங்க அம்மா எல்லாம் என்ன விளக்க மாட்டாலையா அடிப்பாங்க. அதெல்லாம் உங்க அம்மாக்கு நீ பொண்ணா இருக்கிற வரைக்கும் தான். இனிமே நீ தமிழ் மொழியோட ஒய்ஃப் ஆக போற. அப்போ எப்படி இருக்கணும்? உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், சரியா? போங்க, என்னாலலாம் ஜீன்ஸ் சுடிதார்லாம் போட முடியாது. ஓய் லட்டு, என்ன? இங்க பாரு. என்ன சொல்லுங்க. எனக்காக ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி மட்டும் பாரு. நல்லா இல்லைன்னா விட்டுறலாம், ஓகே? சரி, உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஆனா எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் எடுப்பேன், ஓகேவா? ஓ அப்படியா? உன்னை எப்படி எடுக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், வா.